உடனடியாக கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் தலைமை வேணுமா? நாங்க ஏன் இன்னைக்கு மரியாதைக்குரிய சின்னம்மா வற்புறுத்தினோம்னா, 35 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடன் பழகியவர், அம்மாவுடைய குணங்களை அறிந்தவர், அம்மாவுடைய ஆசைகளை அறிந்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து அம்மா வந்து அந்த தலைவருடைய அருகில் இருந்த போது, கீழே தள்ளப்பட்ட போது, அன்றைக்கு அம்மாவுடைய துணையாக யாரும் இல்லாமல் இருந்த நிலைமையில் இவர்தான் மரியாதைக்குரிய சின்னம்மா கூடவே இருந்தாங்க, தைரியமா இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க. அரசியல் விட்டு அம்மா விலகலாம் கூட நினைச்ச காலகட்டத்தில் இல்ல, நீங்க விலக கூடாது, இந்த கட்சியை வழிநடத்தி செல்லணும், புரட்சி தலைவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்கன்னு அரணாக இருந்து உறுதுணையாக இருந்து எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போதும் அம்மா விட்டு அவங்க போகல. ஆகவே அம்மா கூட நல்லா பழகிய ஒருவரால் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால், தொடர்ந்து அம்மா சொன்னாங்க சட்டமன்றத்துல, நான் இல்லை என்றாலும் இந்த கட்சி பல 100 வருடங்கள் இருக்கும் நாங்க. அப்படி இந்த கட்சி நிலைத்து இருக்க வேண்டும், அம்மாவுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர வேண்டும். அதே நேரத்தில் அம்மாவை நன்கு அறிந்தவர்கள் அந்த பதவியில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வற்புறுத்தணும். எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இந்த கட்சிக்கு ஒரு நல்ல தலைமையாக சின்னம்மா அவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். இந்த கட்சி இன்னும் நிறைய மக்களுக்கு செய்ய, அம்மாவுடைய ஆத்மா கூட இருப்பதை போல இந்த கட்சிக்கு அவர்கள் வழிநடத்தணும்னு சொல்லி இருக்கோம். அவர்கள் விரைவில் ஒரு நல்ல பதிலை தெரிவிப்பாங்கன்னு நம்புறோம். செல்வி சி.ஆர். சரஸ்வதி, நீங்கள் நேரடியாக சசிகலாவை வற்புறுத்தி இருந்தீர்களே, இது குறித்து அவர் என்ன கருத்தை தங்களிடம் பதிவு செய்தார்? அது குறித்து சொல்லுங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு சொல்லிருக்காங்க. அவர்களுடைய எண்ணங்களை விரைவில் அம்மா சின்னம்மா சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே எங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம். அம்மா, எங்களுக்கு தெரிந்து அம்மாவுடன் பழகிய நீங்கள், இத்தனை வருடங்களாக அம்மாவுடன் இருந்த நீங்கள் ஒருவர் தான் நல்ல தலைமையாக இருக்க முடியும். இந்த கட்சியை சிதறாமல் கட்டுக்கோப்புடன், ஏன்னா அம்மாவோட எண்ணங்கள் பூரா சின்னம்மாவுக்கு தெரியும். இந்த கட்சிக்காக அம்மா என்ன ஆசைப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன செய்யணும்னு நினைச்சாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆகவே அம்மாவை நன்கு அறிந்தவர் அவர் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வற்புறுத்தலாக இருந்தது. சின்னம்மா அவர்கள் விரைவில் அவருடைய முடிவை தெரிவிப்பார்கள். நீங்கள் முன்வைத்த இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்பார்கள் என்று நம்புவீர்களா செல்வி சி.ஆர். சரஸ்வதி? எங்களுடைய எல்லாருடைய ஆசையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த கோரிக்கையானது அதிமுக தொண்டர்களிடையே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு? அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? நிச்சயமாக எங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்மா. ஏன்னா எல்லா கஷ்ட காலத்திலயும் அம்மாவோட சின்னம்மா இருந்திருக்காங்க. அம்மா முதலமைச்சரா இருக்கும் போது மட்டும் இருந்துட்டு, அம்மா எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்கள விட்டுட்டு போயிடல. ஏன் அம்மாவுக்கு பல பொய் வழக்குகள் போடப்பட்டு அம்மா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது கூட இருந்தவர்கள் சின்னம்மா. அம்மா பதவி காலத்துல கூட இருந்துட்டு, பதவி இருக்கும் போது இருந்துட்டு, பதவி இல்லாதப்போ விட்டுட்டு போனவங்களா இருந்தால் தொண்டர்கள் யோசிக்கலாம். இன்று சொல்லணும்னா கஷ்ட காலங்களில் உடன் இருந்தவர், அம்மா உடவே கூட இருந்தவங்க. எல்லா கஷ்ட காலத்திலும் கூட. நான் தான் சொல்றேன், நம்ம அம்மா அரசியல வேண்டாம் என்று நினைத்த போது கூட இல்லை நாம் இந்த கட்சிக்கு இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி பக்கபலமாக இருந்து அம்மாவை கூடவே இருந்து அவங்க அம்மா வழிநடத்தி போனாங்க. கண்டிப்பாக அம்மாவுடைய எண்ணங்கள் அறிந்தவர், தொண்டர்களுக்கும் இது தெரியும். ஒரு நல்ல தலைமையாக அவங்க இருப்பாங்கிறதுக்காக தான் நாங்க அனைவருமே இன்னைக்கு வற்புறுத்தணும். நான் மட்டும் இல்ல, மூத்த நிர்வாகிகள், இந்த கட்சியில தலைவர் கூட பழகினவங்க, மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன், மரியாதைக்குரிய சகோதரர் செங்கோட்டையன் போன்றவங்க எல்லாம் தலைவர் காலத்துல இருந்து இந்த கட்சியில இருக்கவங்க. எல்லாருடைய கருத்து இதுவாக இருந்ததுனால்தான் இன்னைக்கு அவங்க கிட்ட நாங்க சொன்னோம். தொண்டர்கள் நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிலையில பொதுக்குழு விரைவில் கூட உள்ள நிலையில் நிர்வாகிகளுக்கு நீங்கள் விடுக்கும் கோரிக்கை என்ன செல்வி சி.ஆர். சரஸ்வதி? இந்த இயக்கம் வீறு நடை போட வேண்டும். இந்த இயக்கத்திற்கு எந்த ஊரும் வராமல் அம்மாவுடைய ஆசைப்படி தொடர்ந்து மக்கள் நலனுக்காக இந்த இயக்கம் பாடுபடணும். தொடர்ந்து ஆட்சியில் அம்மா நம்மள உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க, மக்கள் அம்மா உட்கார வச்சிருக்காங்க. அம்மா ஆசைப்பட்ட கடந்த வருடம் கொடியேற்றும் போது சுதந்திரத்துல ஏழைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன், அதை இந்த இயக்கம் செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த இயக்கத்திற்கு நல்ல தலைமையாக அமர்ந்து அம்மாவுடைய ஆசைகள் நிறைவேற்றுவார்கள். மக்கள் நிச்சயமாக தொடர்ந்து மக்கள் இந்த கட்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. கட்சி தொண்டர்களும் இதோட ஆணி வேறே கட்சி தொண்டர்கள் தான். நிச்சயமாக அந்த தொடர்ந்து இங்க இருக்கும். அந்த தலைமையை பொறுத்த வரைக்கும், எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை மேல் விசுவாசம் உள்ள கட்சி தொண்டர்கள்.